இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு வரப்போற புருஷன் இப்படி இருக்கணும்ங்கிறதுல ஒரு கற்பனையாவது உன்கிட்ட இருக்கும்ல. அத உன் அண்ணன் கிட்ட உன்னால சொல்ல முடியாது, என்கிட்ட சொல்லலாம்ல. நான் உனக்கு வெறும் அண்ணி மட்டும் இல்லடி, எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்கோம். வாடி போடின்னு நம்ம அடிச்சு புடிச்சு விளையாடி இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்திருக்கோம். அதுக்குதான் சும்மா சொல்லு, உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு என்கிட்ட சொல்லு. ஏன்னா நீ சொல்றது மூலமா நான் சண்முகத்துக்கிட்ட பேசுறேன். பரணி, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரத்னாக்கா ஒரு மாதிரி, அதோட படிப்பு லெவல் வேற, அதோட யோசனையும் வேற. இசக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்தா, ஆனாலும் அவளுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். எதையும் ஒளிச்சு மறைக்காம பேசிடுவா. அம்மா தாயே, அடுத்துக்கா நீ மாமான்னு அவங்க ஒவ்வொருத்தர் பத்தியா ஆரம்பிச்சிடாத. நான் உன்னை பத்தி மட்டும் தான் கேட்டேன். அங்க தாண்டி வரேன். ஆனா எனக்கு அண்ணன் தாண்டி உலகம். சின்ன வயசுல இருந்து நான் திரும்புற பக்கம்லாம் என் அண்ணன் முகம் மட்டும்தான் இருக்கும். அதனாலயே நான் எங்க போறதா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம போவேன். யாரையாவது நான் லவ் பண்ண யோசிச்சுட்டா அது நான் அண்ணனுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம்னு மனசுல பதிஞ்சு போச்சுட்டு.